குட்டான என்ன குக் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி இந்த கேரட்டை வச்சு கேரட் பட்டன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சு கேரட்டை ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆற வச்சுக்கோங்க, ஏன்னா அதில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ அதில் அப்படியே ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதிலே 1 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ அதில் சால்ட்டு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அதை நல்லா கெட்டியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம பட்டன்ஸ் ரெடி பண்ணிடலாம். வாங்க, நான் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா உருட்டிட்டு இப்போ அது நடுவில் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. இப்போது நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அது கூட நம்ம செஞ்ச பட்டன்ஸை உள்ளே போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ். அது இந்த மாதிரி மேலே மிதந்து வந்துடும். வெந்தால் அதை எடுத்துருங்க. இப்போ அதை ஆற வச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ அதில் ஆனியனும் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அது கூட சால்ட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம சூடான எண்ணெயை காய்ச்சி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி குட்டான பாப்பாவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு போங்க.